ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மேட்ச் ரிவ்யூவோட வந்திருக்கோம். நானும் பக்தாவும் ஜாயின் பண்ணியிருக்கோம். மீதி பேரெல்லாம் ஜாயின் பண்ண முடியல. கொஞ்சம் பிஸியா இருக்கனால ஜாயின் பண்ண முடியல. ஸோ இது என்ன மேட்ச் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா, கேகேஆர் வெர்சஸ் ஆர்ஆர். கேகேஆர் அவங்களோட ஃபர்ஸ்ட் விக்டரியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ பக்தா, என்ன நினைக்கிறீங்க? டீம்ல என்னென்ன சேஞ்சஸ் நடந்துச்சு? அகைன் டீம்ல வந்து கேகேஆர் டீம்ல எனக்கு தெரிஞ்ச சேஞ்ச் எதுவும் பண்ண மாதிரி தெரியல. அப்படியே தான் ஆட இல்ல இல்ல, வந்தாங்கன்னு கேகேஆர் நினைக்கிறேன். கேகேஆர் வந்து சேம் டீம் தான் ஆடினாங்க. பெருசா ஆ, சேஞ்ச் இல்ல. ஆர்ஆர்ல தான் அந்த புது பையனை கொண்டு வந்தாங்க. யஷ். ஆ. அவன் பேர் என்ன? ஏதோ ஏதோ புஞ்சாவா பஞ்சாவா ஏதோ கர்நாடகால லோக்கல் டீம்ல பார்த்து 2 வருஷமா அங்க கேகேஆர் வச்சு ஆர்ஆரோட நெட்ஸ்ல பவுலிங் போட்டுட்டு இருக்காராம். இப்ப அவரை டெபியூ பண்ணி ஆக்ஷன்ல போட்டு எடுத்து டெபியூ பண்ணிருக்காங்க. மத்தபடி இது துஷார் தேஷ்பாண்டேக்கு பதிலா பிரிஜேஷ் சர்மா அந்த முன்னாடி ஆடினார், அவரை ஆட மறுபடியும் வச்சாங்க. எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் அகைன் பிரிஜேஷ் அதான் இது நம்ம ஆக்சுவலா பேச பேச ஐ மீன் போக போக பேசுவோம் எப்படி என்னன்ட்டு. ஆம், இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் மேட்சோட கான்டெக்ட் பத்தி பேசணும்னா கேகேஆர் ஹேஸ் ஒன் தேர் ஃபர்ஸ்ட் கேம் இன் திஸ் டோர்னமெண்ட். அண்ட் என்ன கேட்டா அது ஒரு கன்சிடரபிளா அவங்க எடுத்திருக்கிற முதல் பாயிண்ட் இது கிடையாது. ஆனா அவங்க ஜெயிச்சு எடுத்திருக்கிற பாயிண்ட் இது. கன்வின்சிங்கா ஓரளவுக்கு கன்வின்சிங்னு சொல்ல முடியாது. பட் அகைன் அவங்க நல்லா எஃபர்ட் போட்டு ஜெயிச்சிருக்காங்க. நல்ல விக்டரி அது அவங்களுக்கு. அவங்களுக்கு இதுல இருந்து கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் நான் நம்புறேன். என்னன்னா இல்ல, பாதி இது வந்து டீமுக்கு ஆக்சுவலா ஆக்சுவலா இது ஆர்ஆர் மேட்ச் டு லூஸ் அந்த மாதிரி இருந்த சுச்சுவேஷன்ல இருந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அது ஒரே ஒரு அதை நம்ம முன்னாடியே பேசுன மாதிரி தான், கேச்சஸ் வின் மேட்சஸ் இந்த மாதிரி ஒரு கேட்ச் கரெக்ட். விட்டதுல மேட்சே போயிடுச்சு. இதுல ஆக்சுவலா இந்த பர்டிகுலர் மேட்சை தோத்ததுக்கான காரணம் ரெண்டு மூணு இருக்கு. கேட்சும் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். பட் ரெண்டு மூணு அதான் ஃபோர் இல்ல, மோஸ்ட் நிறைய இருக்கு. இம்பார்ட்டன்ட் ரீசன் அதுதான். ரொம்ப நிறைய இருக்கு. பட் ஃபோர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் அதுதான். என்னன்னா இது நம்ம மேட்சை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கேகேஆர் வந்து அவங்க ஆக்சுவலா அவங்களோட பேட்டிங் இன்னைக்கு சரியில்லை. அவங்க கிளியரா எக்ஸ்போஸ் ஆக ஸ்டார்ட் ஆறாங்க. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட்ல அவங்க இப்படிதான் ஆட ஆரம்பிப்பாங்க எப்பவுமே. இன்னும் செகண்ட் ஹாஃபே வரல கிட்டத்தட்ட. ஆர்ஆர். பட் அவங்க ஆனா ஆர்ஆர் சொல்றேன். இன்னும் ஆனா செகண்ட் ஹாஃப்ல வர ஆரம்பிக்கலாம். ஆனா லிட்டரலாவே வைபவ் சூரியவன்ஷியை சுத்தி தான் வந்து என்டையர் பேட்டிங் லைன் எப்பவுமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிய வர எக்ஸ்போஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆக்சுவலா கம்பேரிட்டிவ்லி அவங்க மிடில் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங் தான். நேத்தும் போன மேட்சும் பார்த்தோம்னா எஸ்ஆர்ஹெச்சோட ரொம்ப மோசமா அவுட் ஆனாங்க. அதுக்கு முன்னாடி மேட்சும் பார்த்தோம்னா வச வசன்னு விக்கெட் விட்டாங்க. கடைசியில ரவீந்திர ஜடேஜா மாதிரி ஒரு பேட்ஸ்மேனும் அப்புறம் டோனோ ஒன்னும் ஃபயர் ஆனதுனால ஓரளவுக்கு டீசெண்டா வந்து முடிச்சாங்க. இப்போ பார்த்தோன்னா மறுபடியும் அதே மாதிரி ஆம், ஏன்னா ஓப்பனர் சரியா ஃபயர் ஆகல அது இதுன்னு ஆன உடனே ஒரு மாதிரி ரொம்ப வெரி லோ டோட்டல்ங்கிற மாதிரி தான் இருந்தது அந்த பிச்சில் இல்ல ஒன் இல்ல, சிக்ஸ்டி ஆக்சுவலா ஓப்பனர்ஸ் வந்து ஓரளவுக்கு போன மேட்ச் டக்குன்னு 9 ரன்னுக்கு 5 விக்கெட் போனதுக்கு அப்புறம் இதாயிடக்கூடாதுன்றதுக்கான கொஞ்சம் பார்த்து ஆடினாங்க. 6 ஓவருக்கு 63 அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ம் 14 ஓவருக்கு சேர்த்து 90 ரன் தான் அடிச்சிருக்காங்கன்றது வந்து நம்ம எடுத்துக்கவே முடியாது. கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி ஆடினா கூட 170 அடிச்சிருக்கலாம். 170ன்றது இங்க correct. பார் ஸ்கோர். 155 ஆக்சுவலா வின்னிங் ஸ்கோர் தான் இருந்தது நேத்து அவங்க பவுலிங் போட்டதுக்கு. பட் அவங்க 170 bowling எல்லாம் ஆமா. அடிச்சிருந்தாங்கன்னா 170 அடிச்சிருக்கலாம். அது கொஞ்சம் அந்த சீனியர் மிடில் ஆர்டர் தான் இருக்கு எல்லாருமே. உனக்கு ரியான் பராக் இது வந்து 4வது 5வது சீசன். ஹெட்மேயர் சீனியர் ப்ரோ, ஜடேஜா சீனியர். உனக்கு வந்து அதனால நீ வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து ஆடினா. ஆனா பிச்சுமே ஸ்லோவா தான் இருந்தது நேத்து. ஸ்பின்னு பயங்கரமா ஆயிட்டு இருந்தது. பிளஸ் வந்து ஸ்லோவர் பால்ஸ்லாம் நல்லா கிரிப்பாய் வந்துட்டு இருந்தது. அதெல்லாம் ஓகே தான். பட் இன்னும் ஒரு 10 ரன்ஸ் அழகா அடிச்சிருக்கலாம். So, ஏன்னா 6 ஓவருக்கு 63ன்றது வந்து பிளஸ் அடுத்த 14 ஓவர்ல உங்களுக்கு 600ல அடிக்கிற அளவுக்கு பிச் இல்ல. ஒரு 700ல கூட ஆடிடலாம். செவன் ம் செவன் பாயிண்ட் கரெக்ட். ஃபைவ்ல கூட அந்த ஆடி இருந்தாங்கன்னா கொஞ்சம் இதா இருந்திருக்கும். பட் அண்ட் அவங்களோட மிடில் ஆர்டர் ஆப்போசிட்ல வந்து ரொம்ப பவுலிங் போட்டுட்டு இருந்த போது இல்ல, அவங்களோட மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் இன்னும் ஸ்டெப் அப் பண்ணியே ஆகணும். ஏன்னா போன மேட்ச் வந்து செத்து போன மேட்ச். அதனால அவங்க உருட்டி உருட்டி எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொன்னா கூட அது இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணிருக்கலாம் அவங்க வின்னுக்கு போன மேட்ச் கூட. ஆனா அதுமே அவங்க ஸ்டெப் அப் இந்த மேட்ச் இன்னும் ஸ்டெப் அப் பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியா இருந்திருக்கும் அவங்களுக்கு வின்னு. பிளஸ் வந்து ரியான் பராகோட கேப்டன்சில வந்து எனக்கு ஒரு 2 3 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு போன மேட்ச். இந்த மேட்ச் முடிஞ்ச பார்த்தா ஜடேஜா 3 ஓவர் 8 ரன் 2 விக்கெட். அந்த ஆளுக்கு 4வது ஓவர் கொடுக்கல. அது நான் இதுதான் போடுவேன்னு இப்போ கையை சுத்திட்டு நான் போடுவேன்னு கையை அதுக்கு முன்னாடி சுத்திட்டு ஃபர்ஸ்ட் வந்ததுன்னா இன்னிங்ஸ்ல வந்து கேகேஆரோட பவுலிங் பத்தி பேசிட்டாங்க போலாம். ஏன்னா அதுல எனக்குமே ஒரு ரியான் பராக் கேப்டன்சில பவுலிங்ஸ் இருக்கு. சரி சாரி ரியான் பராகோட கேப்டன்சில பாயிண்ட்ஸ் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி கேகேஆர்ல வருண் சக்கரவர்த்தி ஹாஸ் மேட் இஸ் கம்பேக் ஃபைனலி. அவர் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6 7 மந்த்ஸாவே அவருக்கு ஒரு நல்ல டைம் மாதிரி தெரியல. அவர் வேர்ல்ட் கப்ல இருந்தே போட்டு அடிச்சுட்டு தான் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் சாரா மாதிரியே அடிச்சாங்க. இது வரைக்கும் வருண் வருண் இல்லடா, சக்கரவர்த்தி அந்த மாதிரி இல்ல அடிக்க இல்ல, வேர்ல்டு கப்ல இருந்து எப்ப இருந்து அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, உனக்கு வந்து இந்தியா வந்து 250 ரன் அடிக்க ஆரம்பிச்ச அந்த மேட்ச்ல இருந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அது எல்லாமே பிளாட் ட்ராக். வருண் வந்து எப்படின்னா முதல் சிக்ஸ் அடிச்சா ஃபுல்லா ஷார்ட்டா போட்டுட்டே இருந்தாரு. பிளாட் ட்ராக்ல ஈஸியா இருந்தது அடிக்கிறதுக்கு. பால் கொஞ்சம் கிரிப் ஆகுதோ, கொஞ்சம் திரும்புதுன்னா வருணை நிறுத்த முடியாது. நீ இந்த போன மேட்ச், அதுக்கு முன்னாடி மேட்ச் எல்லாம் பார்த்தனாலே தெரியும் உனக்கு. இப்ப இந்த மேட்ச் பார்த்தனாலே தெரியும்.
பால் எங்க ஆ, போகுதுன்னே யாருக்குமே தெரியல. 9 வேரியேஷன் வச்சிருக்க பவுலர் அவரு. சோ உனக்கு நீ பிளாட் ட்ராக்ல எதுவுமே ஆகாத ட்ராக்ல நீ 9 வேரியேஷன் போட்டாலுமே நேரா நேரா போடணும்னா என்ன பண்ண முடியும்? அடி வாங்க தான் முடியும். இல்ல ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. பட் எனக்கு என்னன்னா, இப்ப நான் ரொம்ப கிளியரா சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடியுமே எக்கச்சக்க ஃபிளாட் ட்ராக்ஸ் இருந்திருக்கு. ம அது என்னன்னா, ஒரு ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே வருண் சக்கரவர்த்தி கிட்ட இருந்து இருக்கும். அவர் வந்து பால்ஸ மாத்துவாரு. ஐ மீன் அதான் வேரியேஷன் இருக்கும்போது 1 இல்லன்னா 2, 2 இல்லன்னா 3வதுங்கிற மாரி ஹி யூஸ்ட் டு சேஞ்ச் அண்ட் மேக் த பேட்ஸ்மேன் கன்ஃப்யூஸ்ட். அதனால வந்து இப்போ 2 ஷாட் அடிக்கிற பேட்ஸ்மேன் 3வது ஷாட் அடிக்கிறதுக்கு யோசிப்பாங்க. பட் வேர்ல்ட் கப்ல அப்படிலாம் இல்ல. 2 ஷாட் அடிச்சாங்களா, அதே ஓவர 3வது ஷாட் அடிக்கிறதுக்கு எல்லா பேட்ஸ்மேன் ரெடியாவே இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவரோட பவுலிங்ல கொஞ்சம் க்ளூலெஸ்ஸா இருந்த மாரி தான் இருந்தது. சரி கேகேஆர் இது ஐபிஎல் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சது அப்பயுமே அவருக்கு அந்த ரிதம் இன்னும் கரெக்ட்டா வரல. பட் லாஸ்ட் மேட்ச்ல ஓரளவுக்கு ரிதம் வந்த மாரி இருந்தது. இந்த மேட்ச்ல அவுட் அண்ட் அவுட் இட் வாஸ் கம்ப்ளீட்லி வருண் சக்கரவர்த்தி ஷோ ஒன்லி. எக்கத்தப்பா பால் திரும்பிச்சு. அதே மாதிரி அவர் நினைச்ச லென்ஸ் அண்ட் நினைச்ச டர்ன் ஓவர் கிடைச்சது. 4 ஓவருக்கு 3.5 எக்கானமில போடுறதெல்லாம் வந்து மாடர்ன் டே கிரிக்கெட் மாடர்ன் இன் திஸ் பர்டிகுலர் ஐபிஎல் 2026ல கோல்டு ஸ்பெல் நான் சொல்லுவேன். கோல்டன் ஸ்பெல் நான் சொல்லுவேன். சூப்பரா மேட்ச் வின்னிங் பவுலிங் ஸ்பெல் தான். போட்டிருந்தாரு. குடோஸ் மேட்ச் வினிங் ஸ்பெல். அதுக்கேற்ற மாதிரி மேன் ஆஃப் த மேட்ச் அவருக்கே கொடுத்திருந்தது ரொம்ப நல்ல விஷயம். மேட்ச் வினிங் ஸ்பெல் அவருதான். சுனில் நரேனும் அந்த அதர் ரெண்டு வந்து நல்லா இறுக்கி பிடிச்சதுங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலா. ஸோ அவங்களுக்கு அந்த சி முக்கியமாவே கேகேஆர் பொறுத்த வரைக்கும் பாதி பேர் வந்து ஹாஸ்பிட்டல் பெட்ல தான் படுத்திருக்காங்க. மீதி பேர் வச்சு தான் அவங்க பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. ஐ மீன் மேட்சே ஆடிட்டு இருக்காங்க. அதுல ரொம்ப 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 இம்பார்ட்டன்டா இருக்கிற 2 பேர் தான் வந்து சுனில் நரேனும் வருண் சக்கரவர்த்தியும். இவங்க 2 பேர் ஃபயர் ஆகலன்னா அன்னைக்கு மேட்ச் கேகேஆர் இல்லைங்கிற மாதிரி நம்ம ஈஸியா ரைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம். அன்னைக்கு இன்னைக்கு இந்த கிவன் டேல அவங்க 2 பேரும் கொஞ்சம் ரீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணாதுங்கிறது தான் வந்துட்டு கேகேஆருக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்திருக்கும். அதனால அந்த 165 டோட்டலா அவங்களால ஸ்டாப் பண்ண முடிஞ்சது. அதை அவங்க சேஸ் பண்ணாங்களா இல்லையாங்க செகண்ட் ஹாஃப்ல பார்க்கலாம். பட் இந்த பர்டிகுலர் 2 டியோ பெர்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் அவங்க இருக்காங்கிற அவங்களால நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போக முடியும் கேம்ங்கிறது வந்து கிளியரா எக்ஸ்போஸ் ஆகுது. அண்ட் அவங்களோட கேம் பிளானுமே அதான். ஏன்னா அவங்களால வேற எதுவும் பண்ணவும் முடியாது பாவம். இல்ல அவங்களுக்கு பவுலர் மெயின் பவுலர் அசித் ராணா அவ்வளவுதான் போயிட்டாரு. இப்ப பதி ராணா வந்திருக்காரு. வந்து எப்படி போடுவான்றது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். So அவங்க பவுலர்ஸ் நம்பி போன 2 பவுலர் இல்லன்றப்போ ஸ்பின் ட்வின்ஸ் மேலதான் பெரிய டிபெண்டன்சி இருக்கு. பிளஸ் அந்த 2 மேட்ச் கேப் வந்து வருணுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. இன்ஜுரியில உட்காந்தாரா, நிகில்ல உட்காந்தாரா, இல்ல இவங்க பிரேக் கொடுத்தாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து 3 மேட்சுமே 8 எக்கனாமி ரேஞ்சில தான் போட்டுட்டு இருக்காரு. இந்த மேட்ச் 3.5 எக்கனாமி வச்சுக்க. அதுக்கு முன்னாடி 2 மேட்சும் 8, 7.5 அந்த 8 எக்கனாமில போட்டாரு. சோ உனக்கு அந்த பிரேக் வந்து அவருக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருக்கு. சோ அந்த பிரேக் வந்து ரொம்ப தேவையான பிரேக். அது இன்ஜுரி பிரேக்கா இல்ல இவங்க கொடுத்த பிரேக்கான்னு தெரியல. பட் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. பட் ஆனா கேகேஆரோட பேட்டிங்ல வந்து ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்கு. அது இன்ஜுரியில நீ அத காரணம் சொல்ல முடியாது. பவுலிங்ல இன்ஜுரி காரணம் சொல்லுவ. பேட்டிங்ல என்ன சொல்லுவ? அதான். ஓட்ட ஓட்டையா இருக்கு பேட்டிங்ல ஃபுல்லா. இன்ஃபேக்ட் நல்ல பேட்டிங் வச்சிருக்காங்க. நல்லாவே பேட்டிங் லைன் ஆக்சுவலா சொல்லணும்னா ஒரு டீசென்டான பேட்டிங் லைன். இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ ஆங்கர் பண்றதுக்கு ஆங்கர்ஸ் இருக்காங்க. அடிச்சு ஆடுறதுக்கு அடிச்சு ஆடுறதுக்கு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. பட் ஸ்டில் ஒருத்தருமே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கன்னா எனக்கு என்னதான் பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியவே இல்லை லிட்டரலா. போன தடவை வந்து கம்பேரிட்டிவ்லி ஓரளவுக்கு டீசெண்டா இப்போ லாஸ்ட் 2 மேட்சஸ் ஆடிட்டு இருக்கிறது கேம் கிரீன் மட்டும்தான். அதுக்கும் அவருக்கு இருக்கிற காசுக்கு அவர் இதை கூட அடிக்கலன்னா அது ரொம்ப அசிங்கம். அதனால இப்போதைக்கு இல்ல கொஞ்சம் அவரு வலிச்சிட்டு இருக்காரு அவ்வளவு. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து ஸ்டார்ட்டே ரொம்ப மோசமா தான் இருந்தது அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பால் ம். டீம் சேஃபர்ட் அவுட். அடுத்த ஓவர் 2வது பால் ரஹானே அவுட். ஸோ அப்படின்றப்போ வந்து அவர் வந்து அந்த பாசிட்டிவா ஆடினாரு கேம்கிரீன். கேம்கிரீன் வந்து பேக் டு ஃபார்ம்ன்றது தெரியுது. போன மேட்ச் ரஷித் கான் ம். அடிச்சதா இருக்கட்டும், இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட்ல அந்த பாசிட்டிவா ஆடினதா இருக்கட்டும், அது வந்து அன்பார்ச்சுனேட்லி ஸ்டம்பிங் அது. அந்த ஸ்டம்பிங் பத்தி நம்ம பேசி ஆகணும். அன்பார்ச்சுனேட் ஸ்டெப்பிங்க தாண்டி அது வந்து ஸ்டெம்பிங் ஆஃப் த டெக்கேட், ஸ்டெப்பிங் ஆஃப் த செஞ்சுரி எப்படி சொல்றேன்னு தெரியல. நான் வந்து அவுட் அண்ட் அவுட் நான் ஒரு எம்எஸ் தோனி ஃபேன். நான் ஆனா ஒரு குட் கிரிக்கெட் அப்ரிஷியேட் பண்றதுல எனக்கு எந்த ஒரு ஈகோவோ இது இன்செக்யூரிட்டியோ கிடையவே கிடையாது. இந்த மாதிரி ஒரு செஞ்சுரியை நான் இந்த டெக்கேட்ல நான் பார்க்கவே இல்லை. சூப்பர்வா இருந்தது. என்னன்னா இந்த ஸ்டெம்பிங் சான்ஸே இல்லை. ஏன்னா அவர் எப்படி பார்த்தோம்னா ரவி பிஷ்னாய் வந்துட்டு ஒரு கூகுளி போட்டு இருந்திருப்பாரு. அந்த கூகுளி காலை உரசிட்டு போகிறதுக்கு பதிலா இன்னும் ஸ்பின் ஆகி காலை விட்டு ரொம்ப டிஃப்ளெக்ட் ஆகி வெளியே போகும். அவர் அது அது துருவ் ஜுரேல் டுவர்ட்ஸ் இஸ் லெஃப்ட் ஜம்ப் பண்ணி அந்த பாலை கலெக்ட் பண்ண வேகத்திலேயே திருப்பி அடிச்சு ஸ்டெம்பிங் எடுத்து வந்திருப்பாரு. அந்த பர்டிகுலர் கான்டெக்ட் ஆஃப் த கேம்ல ஹேவிங் அ பர்சன் லைக் கேம் கிரீன் ஹூ இஸ் கோயிங் டு பேட் அண்ட் த ஆஸ்க் ரேட் இஸ் ஆல்சோ வெரி லோ. அந்த பர்டிகுலர் விக்கெட் ரொம்ப ரொம்ப குரூஷியல். ஏன்னா அந்த லெவல்ல பார்த்தோம்னா ஆண்ட்ரிஸ் ரகுவன்ஷியால ஆங்கர் பண்ணி கொஞ்சம் இன்னிங்ஸ் எடுத்துட்டு போயிருந்திருக்க முடியும். கேம் கிரீன் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க ஒரு 2 ஃபோர் இருந்தாலும் ஈஸியா இட் வாஸ் வெல் பாய்ஸ்டு கேம் ஃபார் கேகேஆர் அட் தட் பர்டிகுலர் கான்டெக்ட். கேமை ஸ்நாச் பண்ண மாதிரியான ஸ்டம்பிங் அது சூப்பர்பா பண்ணாரு. ரொம்ப ஆக்ரோபேட்டிக்கா இருந்தது. இன்ஃபேக்ட் நம்ம வந்து இப்போ நம்ம நிறைய விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ற பேட்ஸ்மேன்ஸ் நம்ம டீம்ல ஆடிட்டு இருக்க நம்ம பாக்குறோம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஆகட்டும்,
ஆகட்டும், கேஎல் ராகுல் ஆகட்டும், சசி இவங்கெல்லாம் ஜெய்ஸ்வால் பார்த்தோம்னா விக்கெட் என்ன கீப்பரா? சசி ஜெய்ஸ்வால் எங்கடா விக்கெட் கீப்பரு? இது சாரி இஷான் கிஷன்ரா? இஷான் இஷான் கிஷன். கிஷன் மாத்தி சொல்றேன். இஷான் கிஷன் ஆகட்டும், இல்ல ரிஷப் பண்ட் ஆகட்டும். என்னன்னா, இப்ப ரிஷப் பண்ட்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் வந்து ஹி இஸ் பிளேயிங் ஆஸ் அ ரிஷப் பண்ட் வந்து இஸ் பிளேயிங் ஆஸ் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஒன்லி. பட் இஷான் கிஷன் ஆர் கேஎல் ராகுல் தே ஆர் ஆல்சோ நோன் ஃபார் தேர் ப்ராப்பர் ஃபீல்டிங். பட் ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங், ஒரு துருவ் ஜுரேல் மாதிரி ஒரு கண்டெண்டர் வந்து ஒரு ப்ராப்பர் விக்கெட் கீப்பர். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் கிரிக்கெட்லாம் வந்துட்டு இப்போ ரிஷப் பந்த் ஆன் அண்ட் ஆஃப் அது போயிட்டு போயிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. அந்த மாதிரியான ஸ்பேஸை வந்து துருவ் ஜுரேலால எடுக்க முடியுங்கிறது ரொம்ப கிளியரா தெரிஞ்சு. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. இப்போ நம்ம வந்து ரொம்ப ஃபீல்ட் கேச்சஸ் வின் மேட்சஸ், ஃபீல்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, தோனி மாதிரி ஒருத்தர் யோசிச்சு விக்கெட் கீப்பிங் பண்றதை நம்ம யாரும் ஆக்சுவலா இது வரைக்கும் பார்க்கறதே இல்லை. அவர் என்னன்னா கட்டா ஒரு பர்டிகுலர் பேட்ஸ்மேன் வந்து கட்டா அவங்களோட காலை தூக்கி ஃபீல் பண்றதோ, இல்ல டக்கு டக்குன்னு ஸ்லிப் பொசிஷன்ஸை மாத்துறதோ, இல்ல கிளவர் காமிச்சு வெளியே எடுத்துட்டு ஒரு பாலுக்கு ரெடியா இருக்கிறதோ, இந்த மாதிரி குயிக்கா டிசிஷன்ஸ் எடுப்பார் விக்கெட் கீப்பிங்ல. ஹி ஹேஸ் தட் பொட்டன்ஷியல். நேத்து வந்து அந்த மாதிரியான ஒரு டர்னிங் பாயிண்ட் தான் துருவ் ஜுரேல் கிட்ட நான் பார்த்தேன். ஏன்னா சி அந்த இடத்துல வந்து அகைன் பாட் பேக் த கேம். ஓகே, அவங்க ஆரம்பத்துல 2 விக்கெட் விட்டாங்க. அந்த தேர்ட் விக்கெட் வந்து ரொம்ப ரொம்ப கன்சீவிங், ஐ மீன் ரொம்ப ஃபுல் கிரெடிட்ஸ் டு துருவ் ஜுரேல் வந்து யசஸ்வி. ஐ மீன் இவரு பிஷ்ணா என்னதான் அந்த பால் நல்லா போட்டிருந்தாலுமே வந்துட்டு அந்த இடத்த கலெக்ட் பண்ணி அதை ப்ராப்பரா அடிச்சு அந்த கூலை மெயின்டைன் பண்ணதுல துருவ் ஜுரேலுக்கு நம்ம அப்ரிஷியேட் கொடுத்தே ஆகணும். சூப்பர் விக்கெட் கீப்பிங், சான்ஸே இல்லை. அத இந்த பத்தி இடத்துல நான் பேசும்போது நம்ம இன்னொரு பாயிண்ட் சேர்க்கணும். அவங்க கோச் பண்ணதான் திரும்ப அவர் பண்ணிருக்காரு. நீ முரளிதரன் அந்த அந்த இது பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கும். முரளிதரன் ஒரு ஸ்பின் போடுவாரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு, அது குத்தி ஒயிடுக்கு வெளியே போகும். அதை புடிச்சு திரும்பி அந்த வீடியோ பார்த்திருக்கேன்னு தெரியல. சேம் டிட்டோ அவங்க கோச் சொல்லி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை அப்படியே திரும்ப இவர் ஃபாலோ பண்ணி மேட்ச் திருப்பி கொண்டு வந்தாரு. பட் ரியான் பராகோட கேப்டன்சியை பத்தி நம்ம இந்த இடத்துல பேசி ஆகணும். அந்த மேட்ச் திருப்பினதுக்கு அப்புறம் திரும்பி நான் உங்கள்ட்ட நீங்க ஜெயிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுப்பேன். இல்ல அது வந்து அந்த எந்த ரூல்லாம் ஒரு என்ன அது பேட்ஸ்மேன் இல்லடா, லெஃப்ட் ஹேண்ட் எந்த பேட்ஸ்மேன் ஒரு வந்தா லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேனுமே ஸ்பின்னர் வந்து ஆர் போடக்கூடாதுன்றது. எந்த ஒரு கேப்டனுமே வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர் மாதிரியா ஜடேஜா மாதிரியான வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர் பவுலிங் போட்டுட்டு இருக்கிறப்போ லெஃப்ட் ஹேண்டர் லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் ஸ்பின்னர் காம்பினேஷன்னால ஓவரை கட் பண்ணுவேன்னு நினைச்சு கட் பண்றதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த லெஃப்ட் ஹேண்டர் இல்ல அது லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் அது கட் பண்றது கூட ஓகேடா. இப்ப கடைசி ஜடேஜாவோட கடைசி பால் கொடை கிளம்பி ரிங்கு சிங் கேட்ச் விட்டுருக்காங்க. சோ கொடை கிளம்புதுன்னு தெரியுது. அப்ப கூட இன்னொரு ஒரு கொடுக்கலாம்ல. நான் தான் போடு, அதான் வேற யார்ட்டாச்சும் கூட கொடுத்துருக்கலாம். நான்ட்ரே பர்கர் பிரிஜேஷ் 2 கிட்ட ஓவர் தான் போட்டிருக்காரு. கொடுத்துருக்கலாம். பிரிஜேஷ் கிட்ட நான்ட்ரே பர்கர் கொடுத்துருக்கலாம். 2 ஓவர் ஏன்னா தான் போட்டிருக்காரு. பிரிஜேஷ் சர்மாக்கு ஓவர் இருக்கு, ஜோஃப்ராஸ்டருக்கு ஓவர் இருக்கு. நான் தான் போடுவேன், 2 லெஃப்ட் ஹேண்டர் இருந்தா ஆஃப் ஸ்பின்னர் போடுவேன்னு வந்து போட்டு 10 ரன் கொடுத்து புரியல எனக்கு. அதாவது 155 ரன்ல ஒரு ஓவர்ல 10 ரன் ஸ்பின் ஆயிட்டு இருக்க இதுல கரெக்ட். பிச்சில வந்து 10 ரன் குடுக்குறேன்றது எனக்கு புரியல என்னன்னு. ஹர்திக் பாண்டியாக்கு ஜூனியரா வருவாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப மோசமா இருந்தது அந்த கேப்டன்சி. இன்ஃபேக்ட் என்னன்னா அதான் இந்த முதல்ல இந்த லெஃப்ட் ஹேண்டருக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் ஸ்பின்னர் போடுறோங்கிற அந்த மைண்ட் செட் எல்லாம் வந்து ஆக்சுவலா கொஞ்சம் மாடர்ன் டே கிரிக்கெட்ல கொஞ்சம் மாறணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்கச்சக்க விஷயங்கள் நம்ம மாடர்ன் டே கிரிக்கெட்ல மாறிட்டு இருக்கிறப்போ இந்த விஷயம் மட்டும் நம்ம ஏஜ் ஓல்ட் தாட் ப்ராசஸா வச்சிருக்கிறது எனக்கு என்னன்னு புரியல. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டருக்கு லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் போட வேணாங்கிறது உங்களுக்கு தாட் ப்ராசஸா இருக்கலாம். பட் இட் வில் டினை த ஃபேக்ட் தட் வேர்ல்ட், ஐ மீன் ஜடேஜா இஸ் அ வேர்ல்ட் கிளாஸ் ஆஃப் ஸ்பின்னர். அந்த மாதிரி இருக்கிற பேட்ஸ்மேனுக்கு நீங்க கண்டிப்பா கொடுக்கலாம். ஏன்னா he has எனி பாயிண்ட் இன் டைம்ல பவுலிங்ல கேமை திருப்பி எடுத்து கொடுக்கக்கூடிய ஆளா தான் ஜடேஜா இத்தனை வருஷமா பவுலிங் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அது ப்ரூவன் கூட. 3 ஓவர்ல வெறும் 13 ரன் கொடுத்து 3 விக்கெட் வேற எடுத்து அந்த அளவுக்கு பவுலிங் 8 ரன்ரா 3 ஓவர் 8 ரன் 2 விக்கெட். 8 ரன் 2 விக்கெட் எடுத்துட்டு கிட்டத்தட்ட வருண் சக்கரவர்த்திய மேட்ச் பண்ற ஸ்பெல் இது உனக்கு. அது இது நீ இப்போ இத மேட்ச் சிஎஸ்கேவோட ஆனாங்கல்ல, அப்போ தூபே விக்கெட் எடுத்தது ஜடேஜா, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், லெஃப்ட் ஹேண்டர். இல்ல இந்த அந்த மேட்ச் கூட மறந்து போச்சுன்னு வச்சுக்கோ. 4 மேட்ச் ஆட்டாங்க, மறந்து போச்சு. இந்த மேட்ச் ஜடேஜா போட்ட கடைசி பால் கொடை கிளம்புது ரிங்கு சிங்க்கு. புரியல எனக்கு. கண்ணு முன்னாடி நடந்திருக்கு. அதை போட்டுட்டு எதுக்கு கட் பண்ணாங்கன்னு தெரியல. அதுவும் ஜடேஜா போட்டது 11வது ஓவர். உனக்கு அந்த இடத்துல கொடுக்க வேணாம். ஒரு 2 ஓவர் தள்ளி உனக்கு 9 ஓவர்ல ஒரு ஓவர் தள்ளி இருக்கலாம். தேவையில்லாம ரியான் பராக் கூட சரி ஓகே. ரியான் பராக் ரொம்ப ரொம்ப மோசமான பவுலர்னு சொல்ல மாட்டேன். பட் அந்த இடத்துல ஸ்பின் ஆகிறப்போ யூஸ் பண்ணதெல்லாம் ஓகே தான். பட் அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. அதுக்குள்ள அந்த 2-3 கேப் ஓவர் கேப்ல அவங்க 2 பேருமே செட்டில் ஆகி ரிங்கு சிங் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ரேஷ் ஆட்டம் ஆடவே இல்லை. ஜடேஜாவோட கடைசி ஆட்டம் எக்ஸாக்ட்லி. இப்ப நான் தப்பான ஷாட் இனிமே ஆடணுங்கிற மாதிரி கமிட்மெண்ட் ரிங்கு சிங் அதுக்கப்புறம் வரவே இல்லை. ரொம்ப சென்சிபிளா ஆட்டாரு. இப்போ இன்னொன்னு என்னன்னா ஏதோ இது ஜடேஜா கொடுக்காதது ஒரு பிளண்டர். அதுதான் என்ன கேட்டா செகண்ட் மோஸ்ட் பிளண்டர்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் மோஸ்ட் பிளண்டர் ஜடேஜாக்கு பவுலிங் கொடுத்து அந்த கொடை கிளம்பி கேட்ச் வந்ததை விட்டாங்க.
இத்தனை அது இந்த கைக்கு இந்த வந்த ஐபிஎல் கேட்ச். 20 கைக்கு சிட்டர் அது எப்படி அதெல்லாம் விடுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஐபிஎல் 26ல பாஞ்சு பாஞ்சு புடிச்சிட்டு இருக்கானுங்க எல்லா கேட்சையும். இவங்க என்னன்னா சி பட் அகைன் ஒரு அப்ரிசியேஷன் நோட்டா ஒன்னு சொல்லலாம். பட் அகைன் ஐரனின்னு கூட சொல்றதா என்னன்னு தெரியல. ஆர்ஆருக்கு இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்ல அவங்களோட கேட்ச் எஃபிஷியன்சி பார்த்தோம்னா 91.4%. வேற எந்த டீமுக்குமே அந்த அளவு கேட்ச் பெர்சன்டேஜ் இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்ல இல்லவே இல்லை. அவங்க மொத்தமாவே 3 கேட்ச் தான் விட்டுருக்காங்க. அந்த 3 கேட்ச்ல இதுவும் ஒரு கேட்ச். இப்படி ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்கிற டீம் தான் ஒரு சிட்டர் கேட்சை விட்டு மேட்சிங் கோட்டை விட்டுருக்காங்க. ஸோ இது ஐரனின்னு சொல்றதா என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த கேட்சை விட்டுக்கு அப்புறம் அவர் என்ன சொன்னாரு, ராஷ் ஷாட்ஸ் ஆடவே இல்லை, டு த பால் ஆடினாரு, என்ன பால் அடிக்கணுமோ அந்த பால் அடிச்சாரு, மற்றபடி எந்த ராஷ் ஷாட்ஸ் ஆடல, நிறைய அவர் சிங்கிள்ஸ் யூஸ் ரொட்டேட் பண்றாரு. பண்ணாரு. இந்த தடவை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ரிங்குசிங்க நம்ம பாக்குறோம். டிஃப்ரெண்ட் ரிங்குசிங்க பாக்குறோம். 2 இன்னிங்ஸை பில்ட் பண்ணி கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ நீங்க ஆல்ரெடி ஒரு ஃபார்ம்ல இல்லாத ஒரு பேட்ஸ்மேன் அந்த மாதிரி ரேஷ் ஷாட்ஸ் ஆடி விக்கெட் கொடுக்குறாருங்கிறப்ப அந்த இடத்துல அந்த விக்கெட் எடுத்துனீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் அங்கேயே முடிஞ்சிருக்கும். பட் அந்த இடத்துல நீங்க கோட்டை விட்டீங்க. இப்போ அன்குல் ராயும் அது வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலி அது ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப். அந்த 7th விக்கெட் பார்ட்னர்ஷிப் அன்குல் ராய் அண்ட் ரொம்ப பெரிய ரிங்குசிங்கோட பார்ட்னர்ஷிப் இல்ல ரொம்ப ஆக்சுவலா பெரிய பார்ட்னர்ஷிப். 12th ஓவர்ல விக்கெட் போச்சு. அதுக்கப்புறம் 8 ஓவர் ஆடி அவங்க நீட்டா 155 நாங்க பார்த்து உருட்டி உருட்டி அடிச்சு ஜெயிச்சுக்கிறோன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த கேட்ச் ரேஷ் ஷாட் ஆடி விட்ட உடனே ரிங்கு சிங் வந்து நான் ஆடவே இல்லை, நான் உருட்டிக்கிறேன், எனக்கு கிடைச்ச பால் அடிச்சுக்கிறேன்ற மாதிரி ஆடி மேட்சை முடிச்சு விட்டு போயிட்டாரு. ஆக்சுவலா இது ஆர்ஆரோட கேம். நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஆர்ஆரோட கேம் தான். எனக்கு ஜெயிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரிதான் இருந்தது இந்த கேம் லிட்டரலா ஆர்ஆர். இன்னொரு ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா, அதான் அந்த கிரியான் பராக் அந்த ஓவர் போடுறதுக்கு பதிலாக பிரிஜேஷ் சர்மா கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா கடைசி ஓவர் எனக்கு தெரிஞ்சு அப்போ யாருக்கும் டெட் பவுலிங்ல பாட்லி எனக்கு தெரிஞ்சு பர்கருக்கு இன்னொரு ஓவர் இருந்ததுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, ஏன்னா அவங்க 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண மாதிரி எனக்கு நான் பார்க்கல. பிரிஜேஷ் சர்மாவை ஒரு ஓவர் பிரிஜேஷ் சர்மா வந்து அப்பதான் ஓவரே குடுக்குறாரு. ஓவரு அந்த ரொம்ப நேரம் அப்புறம் 14 ஓவர் அந்த ரேஞ்சில தான் குடுக்குறாரு. நாண்ட்ரே பர்கருக்கு 2 ஓவர் இன்னும் மிச்சமே இருக்கு. ஜடேஜாக்கு ஒரு ஓவர் மிச்சம் இருக்கு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் மட்டும் தான், எனக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சரும் பிஸ்னாய் மட்டும் தான் கோட்டா கம்ப்ளீட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பிஸ்னாய் வந்து ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணி போட்டுருக்கணும். ஏன்னா இது வந்து நல்லா ஸ்லோவா போட்டா திரும்புதுன்னு தெரியுது. அப்ப கூட வேக வேகமா அவர் எப்பயும் போடுற மாதிரி கூகுளி பிளாட் பிச்சில போற மாதிரி போட்டதுல அது அவங்க கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. அது உனக்கு வேகமா போட்டா திரும்பல, அது அடிச்சிட்டாங்க அவங்க. அந்த பிஸ்னாயோட அந்த மிஸ்டேக்கும் அந்த கேப்டன்சி மிஸ்டேக்கு கேட்ச் விட்டது எல்லாம் சேர்ந்து கடைசி கேகேஆருக்கு நாங்க 2 பாயிண்ட் கொடுத்துருவோம், நாங்க எல்லா டீமுக்கும் 2 பாயிண்ட் கொடுத்த டீமுக்கு நாங்க 2 பாயிண்ட் கொடுப்போம், ஆர்ஆர் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நமக்கு எல்லாம் ப்ரெடிக்ஷன்ல லாஸ் ஆயிடுச்சு. வெங்கட் மட்டும் ஜெயிச்சிட்டான். அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? இது ரொம்ப அவன் சொல்லிதான் சொன்னான், இந்த மாதிரி தான் நான் கேப் ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிதான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான். அவனுக்கு அது நடந்துருச்சு லக்குல. அதுக்கு வந்து ஒரு சில காரணமும் சொன்னான். அவன் வந்து சேஃப் அட் அடிப்பாங்க, கேம் கிரீன் போட்டு விழுக்க போறான், இந்த நேரம் வந்துட்டு பவுலிங் நல்லா சேஞ்ச் தெரியும், அப்படி இப்படி ஏதோ காரணம்லாம் சொன்னான். இந்த மாதிரி நாங்க மேட்ச் கேகேஆர் மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல. நான் ஜெயிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆர்ஆர் வந்து கொடுத்த மாதிரி இருந்தது இந்த மேட்சை. எனிவேஸ் அதான் இது வந்து அகைன் yet another டைம் கிளியரா ஆர்ஆர் இஸ் கோயிங் டு ஃபம்பிள் திஸ் டோர்னமெண்ட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு டவுட்ஸ் வருது. ஏன்னா ஸ்டார்டிங் ஆஃப் த டோர்னமெண்ட்ல இவங்களுக்கு இருந்த டீம்ல இவங்க சாம்பியன்ஷிப் கண்டெண்டர்ஸ் நம்ம பேசிட்டு இருந்தோம். பார்த்தா இவங்க இந்த மாதிரி நிலைமையில ஆடிட்டு இருக்காங்க. ரொம்ப திரும்ப கம்பேக் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, சொல்ல முடியல. என்னன்னா இது இந்த மாதிரியான தப்புகள் எல்லாம் பண்ணக்கூடாது, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு டீம் கிட்ட நல்ல ஒரு ஃபைட்டிங் டோர்னமெண்ட்ல நீங்க போய் ஃபைட்டிங் மேட்ச்ல நீங்க போய் தோத்தீங்கன்னா தட் இஸ் லாஜிக்கல், அண்டர்ஸ்டாண்டபிள், புரியுது எனக்கு. எந்த இது ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்சிபி கூட தான் ஒரு மேட்ச் தோத்துருந்தாங்க டிசி கிட்ட. கடைசி வரைக்கும் அவங்க எடுத்துட்டு போய் அந்த மேட்சை ஜெயிச்சதுனால வி கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே பரவாயில்ல இந்த மேட்ச் ரொம்ப கஷ்டம் அதனால தோத்துருக்காங்கன்ட்டு. இது வந்து நான் ஜெயிக்க வேணாம் இந்த மேட்சை கொடுத்த மாதிரி இருந்தது ஆர்ஆர். அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் வில் பிகம் another sad life story for you again. அதுதான் ஒரு இது பாயிண்ட். இப்படி நடக்கிறது வந்து கீழ இருக்க டீம்ஸ்க்குலாம் நல்லது, இன்னும் டேபிள் டைட் ஆகும். சோ அது பார்க்கலாம், அடுத்து இன்ட்ரெஸ்டிங் ஆகும், டோர்னமெண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆகும். சோ நம்ம அதோட இந்த மாதிரி நடந்துச்சுன்னா டோர்னமெண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் ரிவ்யூ இல்ல ப்ரிவியூல சந்திக்கிறோம். பை பை ஃப்ரம் உல்ஃபர்ஸ். ஊர் சுத்தி பயவல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். அருமையான பாலிசி, கீப் இட்.